மேட்ச் ஆர்சனல் 3 பயர்ன் மூனிக் 1. ஸோ இந்த மேட்ச்சுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தாங்க. பிகாஸ் ஒரு சைடில் வந்து தே ஆர் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட் இருந்தாங்க, இந்த சைடில் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் இருந்தாங்க, அண்ட் 2 பேருமே டாப் 2ல் இருந்தாங்க டேபிளில். ஸோ இந்த கிளாஷ் ஆடும் போது ஓகே எப்படி போகுது. அண்ட் ஆர்சனலுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க ஹோமில் ஆடுறாங்க. ஸோ அது மட்டும் தான் அட்வான்டேஜ். பட் பயனோட அன்பீட்டன் ஸ்ட்ரீக் இன்னும் போகவே இல்லை, எல்லாமே வின்னிங் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று யூனியன் செயின்ட் பெர்லினோட ட்ரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணதும் பயன் நல்லா தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு கோல் போகிற வரைக்கும் அவங்க 70% பொசிஷன் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அவங்களால பிரேக் பண்ண முடியல. பிகாஸ் நம்ம பயங்கர ஒரு ஸ்டேபிளான டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சரில் இருந்தோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு செட் பீஸ்னால நம்ம கேமுக்குள்ளே வரோம். ஜூரியன் டிம்பரோட ஃபஸ்ட்டு கோல்னால நம்ம 1-0 அஹெட் போகிறோம். பட் ஆனால் அந்த லீட் ரொம்ப நேரம் நிலைக்கல. ஏன்னா அந்த லெவிஸ் கெலி சைடு கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்க அழகாக அந்த சைடில் வந்து அட்டாக் பண்ணாங்க. அண்ட் கிமிச்சோட லாங் பால், நாப்ரியோட ஃபர்ஸ்ட் பாஸ், அண்ட் லெனட் கால் 17-year-old யங்ஸ்டர் ஒரு செம ஃபினிஷ் பண்ணி கேமுக்குள்ளே 1-1 வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடும் 1-1. ஓகே இந்த கேம் எப்படி வேணாலும் போகலாம், நெக்ஸ்ட் கோல் அடிக்கிறவங்களுக்கு தான் வின்னிங் சான்ஸ் நிறைய இருக்குன்ற மாதிரி இது பண்ணும். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும், நம்ம வந்து ஆர்சனல் வந்து இந்த கேம் ஜெயிச்சே ஆகுன்ற மென்டாலிட்டியில் வந்து, ஏன்னா செகண்ட் ஹாஃப் பயன் ஆடவே விடல, அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுவோம், அந்த அளவுக்கு ஹை ப்ரெஸ். அந்த மாதிரி 2 சூப்பர் சப்ஸ் வந்து அழகாக கேமை மாற்றிட்டாங்க. ஒன்று நோனி மடுவாக்கே அண்ட் மார்டினெல்லி. அண்ட் 3-1 அகேன்ஸ்ட் பயன்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறாங்க, இது பெரிய